மேய்ப்பன் இல்லாமல் ஆடுகள் ஒரு திசையற்ற பயணியாக மாறுகிறது. ஆடு இல்லாமல் மேய்ப்பன் ஒரு வேலையற்ற பாதுகாவலனாக மாறுகிறான். மேய்ப்பனின் குரல் ஆடுகளுக்கு ஒரு பாடல். அவனது இருப்பு ஆடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியின் வழியாக, காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களோடு ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு 2 விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, இயேசு நம் ஒவ்வொருவருடைய ஆயனாக, மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் ஆடுகளின், அவருக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக நாம் இருக்கிறோம். ஆக ஆயன் ஆடுகள், மேய்ப்பன் மந்தை, இந்த ஒரு உறவு நிலையை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆடுகளை அறிந்திருக்கிற ஆயனும், ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிற இந்த உறவு நிலை முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, 2 கோணத்தில் இதை யோசிக்கணும். முதல்ல, ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 23 நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த கருத்துத்தான் வலியுறுத்தப்படுகிறது. ஆயன் தன் மந்தையை எப்படியெல்லாம் அக்கறையோடு பாதுகாக்கிறார். நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கும் நீர்நிலைகளுக்கும் கொண்டு சேர்த்து மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்து அங்கே ஒரு உன்னதமான உறவை, ஆயனுக்கு உரிய உறவை அவன் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அதை வேடிக்கையாக ஒரு சொல்லுவாங்க, ஆயன் எந்த அளவுக்கு தன் மந்தையின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கூட்டத்தில் 1000 ஆடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த 1000 ஆடுகளில் எந்த ஆடு தாகத்திற்காக தவிக்கிறது, எந்த ஆடு நுண்டுகிறது என்பதையெல்லாம் நன்கு அறிந்தவராக இருப்பார். ஆயன் ஆடுகளை தேடி ஓடும் பொழுதுதான் ஆடுகளுக்கு அந்த பாதுகாப்பே இருக்கிறது. அதனால் ஆயன் என்பவர் இயேசு கிறிஸ்து நம் மீது அளவு கடந்த அக்கறையும் பாதுகாப்பும் கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், மந்தை மேய்ப்பனின் குரலை அறிந்திருக்கிறது. நம்ம பகுதியிலெல்லாம் ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க. எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடு திருடுறவங்கன்னு கொஞ்சம் பேர் வருவாங்க, பார்த்து ஜாக்கிரதை. என்ன சொல்லுவாங்கள்ல ஜோக்குக்கு, சொம்பு திருடுறவங்க வந்துட்டால் சொம்பை ஒழிச்சு வச்சுக்கிங்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் ஆடு திருடுறவங்க அப்படின்னு சொல்லி, எத்தனை ஆடு பிடிச்ச அப்படின்னு கேட்பாங்க. இந்த சபைகள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு சொல்லாடல் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளின் ஆயனின் குரலை நன்கு அறிந்தவர்களாக, அடையாளம் கண்டுகொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆயன் வந்து இந்த ஆட்டை திருடி கொண்டு போவதற்கு நாம் அதற்கு உடன்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசுவினுடைய குரலை, ஆயனின் குரலை கேட்கிற மந்தையாக இருக்க வேண்டும். முதல் உலகப் போர் நடந்த காலங்கமா, அந்த காலத்தில் எருசலேம் மலைப்பகுதிகளிலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருப்பார்களாம். அவர்களெல்லாம் ஒரு மந்தையை கொண்டு வந்து பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள். நானே வாயில் என்று சொன்னவர் ஆண்டவர். ஏன்னா இதை சொல்லும் பொழுதே என்னென்னா, அந்த மந்தையை எல்லாம் சுற்றி சுவர் எழுப்பி விட்டு ஒரு கட்ட சுவர் மாதிரி வச்சு அதுக்குள்ளே கொண்டு போய் ஆடுகளை அடைச்சிருவாங்க. ஆனால் வாசல் வந்து கதவு இருக்காது. இந்த ஆயன்தான் முன்னால் கதவை போட்டு, கதவுக்கு பதில் கட்டில் போட்டு அங்கே படுத்துக்குவாப்லையாம். அவர் வழியாகத்தான் போகணும் வரணும், பாதுகாப்பு ஆடுகளுக்கு இருக்கும் என்று. அது மாதிரி அந்த எருசலேம் மலைப்பகுதியில் ஒரு ஆடு மந்தை இருக்கிறது. அதை என்ன பண்ணுறாங்க, சோல்ஜர்ஸு இதை திருடிக்கிட்டு போகிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது அந்த வழியில் அந்த மந்தையை வெளியில் கொண்டு போகிறாங்க. எப்படியே திருடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஆயன் முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்த்தோடனே ஆடுகளெல்லாம் ஓடுது. அங்கே தள்ளிக்கிட்டு போகிறாங்க. இவன் ஒரு ஆள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே ஒன்றும் தெரில, அப்படியே உட்காந்து நின்ன நிலைமையில் யோசித்தவன் திடீர்னு ஒரு குரல் கொடுக்குறான். அந்த ஆட்டுகள் அறிந்து கொள்கிற, வழக்கமாக கொடுக்கிற குரல் கொடுக்கிறான். அந்த குரலை கேட்ட உடனே ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருந்த ஆடுகள் எல்லாம் அப்படியே நின்ன நிலைமையில் திரும்பி எல்லாம் ரிட்டன் ஓடியாந்துருச்சான். ஆக இப்படிப்பட்ட ஒரு மந்தையின்
குரல் ஆயனுக்கு தெரிகிறதாக இருக்க வேண்டும். ஆயனின் குரல் மந்தைக்கு தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னொன்று சொல்லுவாங்க, மத்திய கிழக்கு பகுதியில் நாடுகளில் நடந்த உண்மை சம்பவமாக சொல்வார். ஒரு பயணி பயணித்து போயிட்டு இருக்காராம். அவர் போகும்பொழுது ஒரு சிறிய குட்டை இருந்தது, தண்ணி குட்டை. அந்த குட்டைக்கு பக்கத்தில் போய் கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து 3 மந்தை 3 ஏரியாவிலேருந்து ஆடுகளெல்லாம் வந்து அந்த குட்டையில் தண்ணி குடிக்குது. குடிச்சிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. அவனுக்கு பயணிக்கு ஒரு ஆச்சரியம், எல்லா ஆடும் ஒன்றாவது கும்பலாக குழப்பிக்கிச்சு. இப்போ இவங்க 3 பேரும் எப்படி கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆயன் என்ன பண்ணுறான், எழுந்து போகிறான், ஒரு சவுண்டு கொடுக்குறான். அங்கே இருந்த ஆடுகளில் ஒரு சில ஆடுகள் மட்டும் அப்படியே அவன் பின்னால் போகுது. அதே மாதிரி இன்னொருத்தன் ஆயன் சத்தம் கொடுக்குறான், அது மாதிரி போச்சு. இன்னொரு போனான். இப்படி 3ம் பிரிந்து போவதை பார்த்து புரிந்து கொண்டானாம், உண்மையில் மந்தைக்கு ஆயனின் குரல் தெரிந்திருப்பதனால்தான் அப்படிப்பட்ட நிலை நடக்கிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆயன் இயேசுவை, அவருடைய குரலை அறிகிற மந்தையாக நாம் மாற வேண்டும்.